everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான மேக்கப் போடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கலர்டு காண்டாக்ட் லென்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆயிலி ஸ்கின்னில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் தான். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன ஃபவுண்டேஷன் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த லாக்மேயோட 925 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆல்சோ என்னோடய ஸ்கின்னுமே வந்து ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் தான். ஸோ நான் நிறைய ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபவுண்டேஷன் கொடுக்குற அந்த ஆயில் கண்ட்ரோல் எஃபெக்ட் வந்து எனக்கு எந்த ஃபவுண்டேஷனுமே கொடுத்ததில்லை. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக உங்களுக்கு இந்த லாக்மே 925 ஃபவுண்டேஷன் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நான் வந்து ட்ரெல் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். ட்ரெல் ஷாப்பில் இந்த ஃபவுண்டேஷனை ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் ஒரிஜினல் ப்ரைஸை விட டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். ஆல்சோ 200 ருபீஸ்க்கு மேலே ஷாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷிப்பிங்கும் ஃப்ரீ தான். சிஓடி ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ராடக்ட் லிங்க் அண்ட் ஆப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேக்கப் லுக் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸை நான் நீட்டாகவே ஆஃப் கேமராவில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு நான் வந்து டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி க்ளீனாக ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர்லேருந்து உங்கள் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் எல்லா ஸ்கின் டைப்புமே சூப்பராக செட் ஆகும். உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் எந்த மாய்ஸ்சரைசருமே செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பரான சூதிங் ஜென்டில் மாய்ஸ்சரைசர். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து லென்ஸ் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த TTDEYE காண்டாக்ட் லென்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். TTDEYE வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி பிஆரில் எனக்கு கொஞ்சம் லென்சஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க TTDEYEயோட காண்டாக்ட் லென்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ லென்சஸ் இந்த மாதிரி தனித்தனியாக 2 பேக்கேஜிங்கில் இருக்கும். அண்ட் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பாக்ஸ், அதுக்கப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டிக் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஆன் கேமராவில் தான் ட்ரை பண்ணேன் கலர் காண்டாக்ட் லென்ஸு. ஸோ எனக்கு ஒரு 4 பேர்ஸ் ஆஃப் லென்ஸு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கலர் தான் வந்து இந்த அக்வா ப்ளூ கலர். நான் ப்ராடக்ட் லிங்க் அதுக்கப்புறமா இதோட ஷேட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் கோடும் இருக்குது நீங்கள் இந்த லென்ஸ் பை பண்ணணும் அப்படின்னா. அண்ட் இந்த லென்ஸ் வந்து இயர்லி லென்ஸ். ஸோ லென்ஸ் போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் என் ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைமர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரைமருக்கு ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிலிக்கோன் பேஸ்டு ப்ரைமர். பொதுவாக ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷ் ப்ரைமர் போடுறது ரொம்பவே நல்லது. இது சிலிக்கோன் பேஸ்டு ப்ரைமர். இது வந்து மேட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கிளாஸின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் இன் பிட்வீன் மேட் அண்டு கிளாஸி எஃபெக்ட். இந்த சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் மெயினாக நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு போர்ஸ் எல்லாமே கொஞ்சம் என்லார்ஜாக தான் இருக்கும். ஸோ அந்த போர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர் தேவைப்படும். அண்ட் இந்த ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் உங்கள் போர்ஸை வந்து பிளர் பண்ணி காட்டுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லாக்மே 925 ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். இதில் என்னோடய ஷேட் வந்து W20 வார்ம் பீச். நான் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபவுண்டேஷனில் ஒரு ஸ்பேச்சுலாக வரும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு. என்னோடய என்டையர் ஃபேஸையும் நான் இதை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டரை டேம்பான பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை பியூட்டி பிளெண்டர் வாங்கின உடனே அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக வாட்டரில் போட்டு ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு நல்லா எந்த சொட்டுற மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டேப் பண்ணி அப்ளை பண்ணணும், போட்டு இழுக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ப்ரஷ்ஷால் கூட இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ஸ்கின் ஆக்னே ப்ரோன் ஸ்கின், அதுவும் வந்து ஆக்டிவ் பிம்பிள்ஸ் என்னோடய ஃபேஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த பிம்பிளெல்லாம் இன்னும் அக்ரெசிவாக ஆக்கிரும். ஸோ அதுக்காக நான் ப்ரஷ் யூஸ் பண்ணல, ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் கன்சிலருக்கு வெட் அண்ட் வைல்டு ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். இதில் ஷேடு வந்து மீடியம் டானி. ஸோ இந்த கன்சிலர் யூஸ் பண்ணி என்னோட அண்ட்ரைஸ், அதுக்கப்புறமா பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போத், சின், ஃபோர்ஹெட் அண்ட் எனக்கு எங்கெல்லாம் இன்னும் பிம்பிள் மார்க்ஸ் தெரியுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆயிலி ஸ்கின் பேஸ் மேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் அதிகமாக லேயர் பண்ணாமல் இருந்தாலே நம்ம மேக்கப் வந்து கேக் ஆகாது, அதிகமாக ஆயிலப்பாகவும் ஆகாது. ஸோ ரொம்ப மினிமலாக ப்ராடக்ட் எடுத்து ஹேண்டில் பண்ணணும். த வே வி ஹேண்டில் வித் த ப்ராடக்ட்ஸ் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் எல்லாரையும் போல் நல்ல பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணுறோம், எப்படி அதை பிளெண்ட் பண்ணுறோம், எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் ஃபவுண்டேஷனுமே ரொம்ப ஹெவியாலாம் போல் ரொம்ப லைட்டாக தான் போட்டிருந்தேன். அண்ட் கன்சிலருமே வந்து ரொம்ப லைட்டாக தான் வச்சுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து மேப்ளினோட ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் ஷேடு வந்து 310 சன்பீச்.
அண்ட் இந்த ஸ்டெப் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஆயிலி ஸ்கின் மேக்கப்புக்கு. ஸோ காம்பேக்ட் பவுடரை ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ணாமல் ஸ்பாஞ்சிலே எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே ஸ்பாஞ்சிலே எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அண்ட்ரைஸை செட் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம கன்சீலர் போட்டிருக்கோம், அங்கே லைன்ஸும் இருக்கும் நமக்கு. ஸோ க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அங்கே செட் பண்ணிடணும். அண்ட் தென் என்டையர் ஃபேஸ்க்கும் பயங்கரமாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. பிகாஸ் நமக்கு ஆயிலி ஸ்கின், ஒன்ஸ் நமக்கு ஆயில் ஸ்வெட் வந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பவுடரும் எங்கே போகும்னே தெரியாது. ஸோ நம்ம தாராளமாக நிறைய ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு போட்டிருந்த ஃபவுண்டேஷனில் இருக்க அந்த வெட்னஸ் எதுவுமே இப்போ எனக்கு தெரியாது. ஃபுல் மேட்டாக தான் இருக்கும் இந்த மேக்கப், பிகாஸ் ஆயிலி ஸ்கின் மேக்கப் அப்படி தான் இருக்கும். அண்ட் தென் ஐப்ரோஸ்க்கு நான் வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் தான் எடுத்திருக்கேன். ஐப்ரோஸ்லேயும் நமக்கு வந்து அதிகமாக ஆயில் வரும், பிகாஸ் டீ ஜோன் சொல்லும் போது ஐப்ரோஸ் கிட்டே நமக்கு அதிகமாக ஆயில் செக்ரீட் ஆகும். ஸோ அங்கே வந்து ஜெல் ப்ராடக்ட் போடுறதை விட இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ராடக்ட் போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சேம் கன்சிலரை என்னோட லிட்ஸில் அப்ளை பண்ணி அதையும் பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் லிட்ஸில் நமக்கு வந்து ஐ ஷேடை போடணும், அப்போ வந்து நமக்கு கலர் நல்லா பாப் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ஐலிட்ஸில் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிளை கவர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சேம் காம்பேக்ட் பவுடர் வச்சு ஐலிட்ஸையும் நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் வந்து ஐ ஷேடோக்கு நான் வெட் அண்ட் வைல்டோட ஐ ஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். இந்த பேலட் ஷேட் நேம் வந்து ரோஸ் இன் த ஏர். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது என்னோடய க்ரீஸ் எங்கே இருக்கோ அங்கேயும் அண்ட் அவுட்டர் கார்னர்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதை விட இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருக்கிற ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய அவுட்டர் கார்னரையும் க்ரீஸையும் நான் நல்லாவே வந்து கலர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் ஐ ஷேடோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்ன அப்படின்னா பிளெண்டிங். நல்ல தரோவாக பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஐ ஷேடோ நல்லா வரும். ஸோ நெக்ஸ்ட் அந்த பேலட்டில் ஒரே ஒரு கோல்டன் ஷேட் மட்டும் இருக்கும், ஷிமர் ஷேட். அந்த ஷேட் எடுத்து என்னோடய ஃபிங்கரில் எடுத்து நான் வந்து சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அவுட்டர் வீல் எப்போதுமே ஷிமர் ஷேட்ஸ் போடாதீங்க, அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இப்போ அகைன் வந்து சேம் ப்ரஷ்லேயே டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து அவுட்டர் வீ க்ரீஸ் எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சேம் ஷேடையும் லோவர் லேஷ் லைன்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது வந்து ஒரு ஜென்ரலான ஃபெஸ்டிவ் ஐ ஷேடோ லுக். அண்ட் ஐலைனருக்கு நான் வந்து L18 ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்டு விங் போட்டுக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் போடல, மீடியமாக போட்டுக்கிறேன். அண்ட் நான் வந்து காஜல் பெருசாக விரும்ப மாட்டேன், நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து காஜலை கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக மஸ்காராக்கு போய்க்கிறேன். மஸ்காராக்கு மேப்ளினோட ஹைப்பர் கால் வாஷபிள் மஸ்காரா தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சூப்பரான வால்யூம் அண்ட் லென்த்து கொடுக்குற மஸ்காரா. நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மஸ்காரா பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மஸ்காரா ட்ரை பண்ணலாம். பட் இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, பட் வாட்டர் ப்ரூஃபில் இன்னொரு வேரியண்ட் இருக்குது, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக லிப்ஸ்டிக், நான் வந்து பர்பிளோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து மை ஃபஸ்ட்டு பே. இது வந்து ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலர், எனக்கு இவ்வளோ பிரைட்டாக வேண்டான்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஹெப்ஸ்லேருந்தே ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது வந்து ரோஸ் ப்ரௌன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல, பட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த லிப்ஸ்டிக் அதுக்கு மேலேயே போட்டதுக்கப்புறமா லுக் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ எனக்கு என்னோடய ஐஷேடோ கூட இந்த லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சமாக ஒத்து போகுது. ஸோ அவ்வளோதான், இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து கான்டோர், ப்ளஷ், ஹைலைட் ஆட் பண்ணுறதுலாம் உங்களுடைய விஷ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹைலைட் நான் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ஆட் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸ் ஃபுல்லாமே ஆயிலி ஆயிரும். ஸோ அவங்களுக்கு இன்னும் ஹைலைட்டர் போட்டோன்னா ரொம்ப என்ன வலியுதே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஹைலைட்டர் அவாய்ட் பண்ணிட்டேன். இது வந்து மேட் லுக்காக தான் இருக்கும், பட் நமக்கு ஆயிலில் பானதுக்கு அப்புறமா நம்ம ஹைலைட்டர் போட்ட மாதிரியான லுக் தன்னாலே கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், அந்த மேக்கப் லுக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.